10th question. Let Sn is equal to summation k is equal to 1 to n 1 by k. Which of the following is true? Option A, S2 power n is greater than or equal to n by 2 for every n is greater than or equal to 1. Option B, Sn is a bounded sequence. Option C, mod S2 power n minus S2n minus 1 tends to 0 as n tends to infinity. Option D, Sn divided by n tends to 1 as n tends to infinity. இந்த question பாத்தீங்கன்னா டிசம்பர் 2015ல CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மீதி எல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணலாம். இப்ப ஆப்ஷன் ஏல இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப Sn வந்து நம்ம கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க? Sn is equal to summation 1 to n 1 by k ன்னு கொடுத்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம என்ன செக் பண்ணோம்? S2 power n is greater than or equal to n by 2 1 செக் பண்ணோம். அப்ப S2 power n பார்க்கணும். Sn நமக்கு இங்க என்ன கொடுத்தாங்க? Sn ன்றது summation 1 to n 1 by k ன்னு கொடுத்தாங்க. இங்க n இருக்கிறதுல நமக்கு இங்க என்ன இருக்கு? 2 power n ன்னு இருக்கு. சோ summation 1 to 2 power n 1 by k ன்னு வரும். அப்ப இத இன்டர்வல் எழுதும்போது ஏன்னா இன்டர்வல் இஸ் a special type of summation. அப்ப இன்டர்வல் 1 to 2 power n 1 by x dx. நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த dx by x ஃபார்முலா log x தான். log x இந்த log x தான் நம்ம இங்க வந்து நேச்சுரல் லாக் நான் இங்க போட்டுருக்கேன். அப்ப log என்ன வரும்னாக்க log x அப்பர் லிமிட் நமக்கு 2 power n and lower limit 1. அப்ப log 2 power n minus log 1 ன்னு வரும். log 1 0. அப்ப log 2 power n மட்டும் வரும். அப்ப n log 2 ன்றது வரும். இப்ப n is greater than n by 2. So n log 2 is greater than n by 2 ன்றது டிஃபால்ட்டா கரெக்ட். சோ ஆப்ஷன் A ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்டா வந்துச்சு. சோ ஆப்ஷன் A ன்றது தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எது ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இதிலே நம்ம நிறுத்திடலாம். பட் ABCD நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப Sn வந்து 1 to n அப்படின் போது n tends to infinity இருக்கும்போது இது வந்து நமக்கு டைவர்ஜென்ட்டா இருக்கும். நான் P-டெஸ்ட்லயே நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே. P-டெஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம்? P-டெஸ்ட்ல summation 1 by n power p 1 to infinity இருக்கும்போது p வேல்யூ கிரேட்டர் than 1 இருந்தா கன்வர்ஜென்ட் and less than or equal to 1 இருந்தா டைவர்ஜென்ட்னு சொல்லிருக்கோம். அதனால இங்க ஈக்குவல் டு 1 இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது Sn வந்து as n tends to infinity இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது? டைவர்ஜென்ட் ஆயிடும். டைவர்ஜென்ட்னாக்க கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? அன்பவுண்டட் தான் இருக்கும். ஆனா இங்க பவுண்டட்னு கொடுத்துருக்குது ராங். அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, S2n minus S2n minus 1. S2n க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? log 2 power n. S2n minus 1 க்கு log 2 power n minus 1. அப்ப இதுக்கு எப்படி வரும்? n log 2 minus n minus 1 log 2 ன்னு வரும். அப்ப ரெண்டுலயும் log 2 காமனா இருக்கு. log 2 காமனா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து n minus n plus 1 ன்னு வரும். சோ n நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப log 2 மட்டும் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சோ log 2 வேல்யூ நமக்கு இங்க சொல்லிருக்கேன். log 2 ஓட ஆன்சர் என்னன்னு சொல்லிருக்கோம்? 0.69 என்ற ஆன்சர் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம். சோ இந்த வேல்யூ கண்டிப்பா என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, 0வா இருக்க சான்ஸ் இல்ல. சோ இந்த கண்டிஷனும் நமக்கு ராங். அப்ப C ஆப்ஷனும் நமக்கு தப்பு. அடுத்தது D ஆப்ஷன் எடுத்துக்கலாம். Sn divided by n. Sn க்கு நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? S2 power n க்கு log 2 power n. Sn க்கு என்ன வரப்போகுது? log n ன்னு வரும். அவ்வளவுதான். S2 power n க்கு log 2 power n னா Sn க்கு log n ன்னு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது log n divided by n ன்னு வரும். as n tends to infinity இருக்கும்போது 1 by infinity tends to 0 ன்னு கிடைக்கும். ஆனா வர ஆன்சர் பாருங்க, n ன்னு கொடுத்துட்டாங்க, 1 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ ஆப்ஷன் D ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்படி வருது. சோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஆன்சர் தான் நமக்கு தப்பான ஆன்சர். சோ ட்ரூ ஸ்டேட்மென்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A மட்டும் தான் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்.